ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்ன விஷயத்தை கண்கூடாக இந்த உம்மத்து பார்த்துச்சு. பாத்திமா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள், சில இடங்களில் பொறுமை தவறி விடுவார்கள் என்று 5 ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ தெரியல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நடந்த உடனே பாத்திமா கடுமையாக கவலைப்பட்டாங்க. வந்து கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட முடிந்ததான்னு கேட்டாங்க. இந்த உம்மத்துக்கு மிச்சமே கஷ்டமான காரியம் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் கபர்ல அடக்கம் செய்யறது. அது செஞ்சே ஆகணும். எப்படி அடக்குவது அவர்களால் தாங்கவே முடியல. அவ்வளவு நேசம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹ்வை நினைத்து நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சாங்க. 6 மாசம் தான் வாழ்ந்தார்கள். 25 வயசு அவங்க மௌத்தாயிட்டாங்க. அந்த நேரத்துல 2 விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு, கடுமையான வறுமை. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு போறாங்க, அபூபக்கர் சந்திச்சு கேட்கிறாங்க, எங்க வாப்பா விட்டு சென்ற சில கனிமத்துகள் இருக்குது, அதை கொடுத்துருங்கன்றாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு எந்த சொத்தும் வாரிசாக யாரும் இல்லை, எல்லாம் தர்மம் என்று விட்டார். அதனால் பாத்திமா எதையும் எனக்கு தர முடியாது. பாத்திமா எப்படி சொன்னார் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தை விட நான் உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் மீது ஆணையாக நேசிக்கிறேன், அஹ்லுல் பைத்தை நான் அல்லாஹ் மீது ஆணையாக நேசிக்கிறேன். ஆனால் பாத்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதை தடுத்தாலும் அது தர முடியாது. இவர் மனிதர்கள் கோபப்பட்டு விட்டார்கள், வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பாப்பீங்க வரலாறுல பையத்து செய்யலன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பாத்திமா ரலியல்லாஹு கொஞ்சம் முருகல் வருகிறது, பேசாமல் விட்டு விட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹுடைய சக்கராத். அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்கிறாங்க பாத்திமா ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருக்கிறார், உங்களோட பேசணுமா என்ன? அவங்க திரும்ப கேட்டாங்க, மாப்பிள்ளைட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க பேசுங்க என்றாங்க. அவரை வர சொல்லுங்க என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் யார்? கலீஃபா. அவர் யார்? இந்த உம்மத்தில் யார் அவர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் போய் உட்கார்ந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவார்? பாத்திமா, நான் நிஜமாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு தரக்கூடாது என்று தடுக்கவில்லை. உங்களுடைய தகப்பன் ரசூலுல்லாஹ் அதை கொடுக்க கூடாது யாருக்கும், அது இல்லை, தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். பாத்திமா, எல்லா என்னுடைய பொருட்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்த நான் அதை தடுத்து வைத்திருப்பேனா? பாத்திமா, ஒரு தடவை ஹதீஸை பரட்டி பாருங்க, திரும்ப 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 சொல்றார், பாத்திமா நான் சொல்லுவதை நம்புறீர்களா? பாத்திமா ரலியல்லாஹு முகம் மலர்ச்சியாகி அவர்கள் நான் நம்புறேன் என்று சொல்லும் வரைக்கும் அவர் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மூமின்களுடைய ஒத்துமை. நிஃபாக் இருந்தா மனசுல நான் எதுக்கு அடிமையாக, நான் எதுக்கு போகணும், நான் யாரு, அவர் யார், இந்த உம்மத்தில் அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை மரணிப்பது 5 நாளைக்கு முன்னாடி கடைசி உரை, தலையிலே தண்ணீரை ஊத்திக் கொண்ட ரசூலுல்லாஹ் ஆடை இருக கட்டிக்கொண்டு மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் பேசின கடைசி நாள், இந்த உம்மத்தில் பேசின கடைசி நாள். அன்றைக்கு ஆக முக்கியமாக அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள்? ஒரு அடியானுக்கெல்லாம் உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அடியானோ மறுமையை தேர்ந்தெடுத்த உடனே பக்கத்தில் அபூபக்கர் அழ ஆரம்பிச்சான். அபூபக்கர் அழ வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்கள்? ஆரம்ப காலங்களில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த உலகத்திலே அவருடைய பொருளாலும் உடலாலும் அதிகம் அதிகம் செலவழித்தவர் அபூபக்கர். இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அது என்னுடைய அபூபக்கரை நான் எடுப்பேன். அல்லாஹ் என்னை எடுத்து விட்டான். அபூபக்கர் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு பாராட்டி சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தின் ஆக சிறப்பானவர் அபூபக்கர். அவர் போய் குந்தி கொண்டு சொன்னார், நான் என்னுடைய குடும்பத்தை விட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார், உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் தடுப்பேனா? கடைசி நேரத்தில் அவர்கள் சிரித்து விட்டார்கள், சரி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்தில் எதை நாடுகிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா? பகமையை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தின் சகோதரத்துவத்தை.